மீதான அரும்பி விதி விதித்து கைதான் தலை வைத்து கண்ணில் ததும்பி கருத்தல் கொடுத்த கண்மணியே, காவிய பொன்மணியே, அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருதுகளை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டவனால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறார். முதல் கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதல் கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்தாடை பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது கசப்பு தவறுதாக இருக்கும். நடுவில் உள்ள பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். கடைசி பொழுது தூர்பாகத்தை கடித்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும். எப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயாக நினைத்து வணங்கினாயா, தந்தையாக நினைத்து வணங்கினாயா, குருவாக நினைத்து வணங்கினாயா, தெய்வமாக நினைத்து வணங்கினாயா, அல்லது விருந்தினராக நினைத்து வணங்கினாயா, எப்படி வணங்கினாய் என்று தெரிந்து கொள்ளும் வகையிலே மரபது மரத்தில் ஏறி மரபதை தொழில் வைத்து மரத்திலான மரத்தை கொத்து மரபத மரத்தை கண்டு மரபத வழியை சென்று மரபடை கேட்கும் போது மரம் அது கண்ட மாதிரி மரபுடன் மரபடைத்தார். இப்படிப்பட்ட வரவேற்பு நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது. என்னை வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் என் கண்ணே கண்ணே வாணிகே, என் உயிரே உயிரே ஒளியே, பொள்ளையில் உலகினை கல்லேனம்மா. பொங்காட்டிலே திருப்போம் கொடிப்போம் நீ நடப்பது நாட்டியனே, பூங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியனே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் போட்டு நான் காணுவேன். பாம்புகளை வாழ்த்துகிறேன், நீ எல்லாரும் நீ வாழணும். அது தாய்மையை கொண்டாடுது, அது தாய்மை கொண்டாடுது. கோவில் ஒரு சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறுட்டுது. நெற்றோடு பார்த்துவாராகும் போது அன்போடு நேசமாகுமே. வாமனே உரை வாழ்த்துகிறேன், இனி என்னாலும் நீ வாழணும். என் கல்லு கல்லு மணியே, வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை தாமரைகள் விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவளாம் கிழமையில் உள்ளாள். கவிபாடும் வெள்ளமை பொருந்திய பெண்மகளே, என் நாளிலத்தின் நன்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் இச்சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா, உம்மிடம் ஒரு சில விவரங்கள் கிட்ட தெரிந்து கொண்டால் நினைக்கின்றேன், கேட்கலாமா? நன்றி சுவாமி. கலைவாணி மகனே, கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியே வருக. உயிர் தொகைகளுக்கு விதியெனும் பகுப்பளிக்கும் பரபிரம்ம தேவனை அறிந்தவர் செல்வரே வருக. இசைக்கு இலக்கண வகுக்கும் இசைஞான வடிவானவரே வருக வருக. மலைமகான் பேரனே வருக, மாதவ செல்வரே வருக. உலகத்தின் சேவத்தை கலகத்தின் வாயிலாக துவங்கி முடிவில் நலமாகவும் வளமாகவும் மாற்றும் வாக்கு சாதுர்த்தியம் மிக்க மகானே வருக வருக. இன்று உங்களுடைய வரவு நண்பராக விளங்கட்டும் சுவாமி. இதுவோ காணகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களானால் சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடு வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ பொழிவாழ மொழிவாழ அவர்களுடன் சேர்ந்து நாடும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி.
அக்னி புராணம், கந்த புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், சிவபுராணம், நாரத புராணம், பத்ம புராணம், பௌசிக் புராணம், பாக புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், விபரத புராணம், மட்ச புராணம், மார்க்கண்ட புராணம், வராக புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய 18 வகை புராணங்களை அறிந்தவனும் ரிக், யஜுர், சாமம் அதனுடன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை தெரிந்தவனும் ராமாயணம், மகாபாரதம் என்று கூறக்கூடிய இதிகாசங்களை புரிந்தவனும் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 216 ஆக தமிழ் எழுத்துக்கள் 247 கற்று அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாட்சித்துக்களை அறிந்தவரும் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்று சொல்லக்கூடிய முக்காலங்கள் உதவமாகிய நான் உம்மிடம் வினாத்தொடுத்த விட எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உமக்கு வியப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நான் கேள்விகளை கேட்க வேண்டும், அதற்கு தகுந்த பதிலை உரைக்க வேண்டும், அதற்கேற்ற என் மனம் அவ்வளவு வேண்டும். நீ கூறக்கூடிய பதிலுக்குரிய முதல் கேள்வி எந்த நாளும் பரவநிலத்தை தேடு வல்லவர் கூட்டத்திற்கூட அந்த வள்ளலை நெஞ்சிலில் வாழ்த்தி கொண்டாடு என்று சொன்னார்கள். அதுபோல உம்முடைய நாடு அது எது என்பதை சொல்ல என்னிடத்தே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்க. குழந்தை முடிந்தவர் தாங்கள், 14 உலகமும் சுற்றி வருபவர் தாங்கள், 18 புராணங்களும் தெரிந்தவர் தாங்கள், இலக்கணம் அனைத்தும் தெரிந்தவர் தாங்கள், கரிமா, லகிமா, மகிமா, அனிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்ற அஷ்டமா சித்திகள் அனைத்தையும் உணர்ந்தவர் தாங்கள். இருந்தாலும் என்னிடத்திலே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்கள் சுவாமி. என்னால முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன். தெரியாததுன்னு இருக்கும். தெரியாதது உள்ள அப்படியே போகுது. இல்ல தெரியாதது இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த கல்விக்குரிய ராணி கலைவாணி இன்னும் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறா இல்லையா, அதனால தெரியாதது இருக்கும். அப்படி தெரியாதது எது இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்ககிட்ட கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கு வரும் பொழுது பணிவு அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பணிவு மட்டும் இருந்தால் பத்தாது, கூட துணிவும் இருக்க வேண்டும். யாவருக்க பயமே சிற்றூருக்கு சொந்தக்காரி நான். எமது நாட்டை தொண்டை நாடு என்றும் அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, முல்லையும் குறிஞ்சியும் முறைமைற்றிருந்த நல்லியல் படுங்கும் நடுங்கும் துயர்த்த பாலை என்பதின் படிவம் கொள்ளும். அதுபோல முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை இப்படி 5 நிலத்தில் குறிஞ்சி நிலமே நிலத்தின் பெயராகும். சுவாமி, மாயோன்மேய காடுரை உலகம், சேயோன்மேய மைவரை உலகம், வர்ணன்மேய பெருமணர் உலகம் போல இவ்விடத்தின் பெருமை என்னவென்று உண்மை போன்றவர்களுக்கே தெரியும். சுவாமி, மேற்கு பொருள்களை வேங்கட நேர்வடைக்கா ஆர்க்கு விவரி அணிகளுக்கா பார்ப்பதற்கு புனாகத்தங்கள் நிறுவதின் காதல் தொண்டை நாடம் நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த பெண்மகளே, வில்லில் விடுபட்டு விரையும் கடை போல சொல்லில் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழே பதிலுரைத்த செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்பட்ட அரணங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சி மலர். அப்பேற்பட்ட குறிஞ்சி மலர் ஒத்துக்கொள்ளும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் ஒன்று கேட்கலாம் என்று கேட்கலாமா? நிச்சயமா கேளுங்கள் சுவாமி. தந்தை பெயர் நம்பிராஜன், தாயின் பெயர் நங்கை மோகினி, உம்முடைய பெயர்? என்னுடைய பெயர் வள்ளி. அப்படி கூடிய காரணத்தினாலே கத்தமலர் செல்து முகமாதே
பெயர் நம்பி தாய் நங்கை மகனி உம்முடைய பேர் வெள்ளி. ஆஹா, பெற்றவர் முழுமை பேணிக்காக்கு வறுமையும் கொற்றவன் மகளென்ற கோட்பாடு நிறந்தவையும் கற்றறிந்த வங்கை என்று காட்டாமல் காட்டுகின்ற சிற்றொரு மடத்தில் செல்வ கோயிலே உம்முடைய சிறப்புமிக்க வரலாறு சீரியல் ஏடு காணட்டும். இருந்தாலும் பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று சொல்லக்கூடியது 7 வகை பருவங்கள். இப்படிப்பட்ட 7 வகை பருவங்களிலே தாங்கள் எடுக்கக்கூடிய பருவம் நான் அடைந்திருக்க பருவம் மங்கை பருவம் சுவாமி. ஆஹா, அழகுள்ள பருவம். ஆமா, இருந்தாலும் ஆபத்து இருந்ததம்மா. ஏன் சுவாமி? பட்டம் தவறினால் நட்டமாகும், ஆடிப்பட்டம் தேடி விதிக்க வேண்டும். பருவம் என்பது சித்திரமாகும், அதை பாதுகாத்திட வேண்டும் பத்திரமாக. அது வருவது ஒருமுறை சாத்திரப்படி. இதுல வருவது விட்டு ஒரு உபத்திரம் அப்படி சொல்லிருக்காங்க. அப்படிப்பட்ட உபத்திரத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற காரணத்திற்காக இப்ப அவங்க நாடு என்ன சொன்னீங்க? தொண்டை நாடு சுவாமி. இந்த தொண்டை நாடு எதுக்குள்ள கட்டுப்பட்ட பகுதி? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். அருமையான வாழ்த்துக்கள். ஏன்னா இப்ப இந்த தொண்டை மண்டலத்தை ஆட்சி புரிந்தார்கள் யாரு? தொண்டை சக்கரவர்த்தி நினைச்சக்கூடியவர். ஆமாம் சுவாமி. அப்பேற்பட்ட வகையிலே இந்த பாத்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாத்திரம் மருந்து பொண்ணை கொடு, கோத்திரம் மருந்து, அதாவது பாத்திரம் மருந்து பிச்சை கொடு, கோத்திரம் மருந்து பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரம் அப்படின்னா அக்ஷய பாத்திரம் தான். அக்ஷய பாத்திரம். இப்ப ஒரு பழமொழி இப்ப நான் சொன்னேன் இல்லையா? பாத்திரம் மருந்து பிச்சை கொடு அப்படின்னா இப்ப வச்சிருக்க பாத்திரம் தங்கமா பித்தாளையா வெள்ளியா செம்பா அப்படின்னு அதை பார்த்தா பிச்சை இட சொன்னாங்க கிடையாது. பா என்றால் பாட்டு. அந்த பாட்டினுடைய திறமையை அறிந்தா மன்னர்கள் அவையில புலவர்கள் பாட்டை ஏற்றி கொண்டு வருவார்கள். அப்படி பாட்டை ஏற்றி வரும் பொழுது இந்த பாட்டு தகுதியுடைய அதனுடைய திறமைக்கு அறிந்து அந்த பாட்டினுடைய தன்மையை அறிந்து அதன்படி அதற்கு பரிசு போடுறான் அப்படின்னா அதான் பாத்திரம் மருந்து பிச்சையிடு. கோத்திரம் மருந்து பொண்ணை கொடு. கோத்திரமாக என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம் அதை பார்த்தா பொண்ணை கொடு சொன்னா அது கிடையாது. கோ என்றால் திறமை. அவனுக்கு என்ன திறமை இருக்கிறது அந்த திறமை அறிந்து அவனுக்கு தகுந்தபடி அந்த பெண்ணை வைத்து வாழ்வதற்கு தகுதி இருக்கா திறமை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பெண்ணை கூட அப்படின்னு பாருங்க. கிராமங்கள்ல இளங்கச்சி கல் அப்படின்னு கிடக்கும். அந்த இளங்கச்சி கல்ல அப்படி தூக்கி அப்படி முன்புறத்துல தூக்கி அப்படி பின்னால போட்டான் அப்படின்னா பரவாயில்ல, இந்த கல்லவே தூக்கி போட்டான், நம்ம பிள்ளைய வச்சு வாழ்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படி நிறைவு பண்ணி என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணை அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க? விறகு நிறைய குளிச்சு போட்டிருப்பாங்க. இந்த விறகை வெட்டி உடைச்சு போட்டான் அப்படின்னா பரவாயில்ல, இந்த விறகே உடைச்சிட்டான், நம்ம பிள்ளைய வச்சு வாழ்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்துப்பாங்க. அது மாதிரி மஞ்சுவரட்டு விழா அப்படின்னு நடத்துவாங்க, ஜல்லிக்கட்டு விழா. இந்த விழாவில் ஒரு நல்ல மாடை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மாட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு நம்ம பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் தகுதி இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாடை கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. அப்ப ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, இந்த மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு எப்படி இந்த மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. மாடு வந்து நிற்கும், வீரர்கள் பிடிப்பதற்கு தயாரா இருப்பாங்க. அப்ப இந்த மாடை அவுத்து விடுவாங்க. சொன்ன அறிவிப்புப்படி மாடு முன்ன ஓடும், வீரர்கள் பின்னாலே துரத்திட்டு போவாங்க. அப்படி போகும்போது இந்த மாடு நினைக்குமா, ஆஹா இந்த வீரன் நம்மளை பின்னாலே துரத்திக்கிட்டு வர்றேன், இவன் பிடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம மாடு கப்பல் இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாடு அப்படி குத்துற மாதிரி பாசாங்க காட்டுமா. எப்படி குத்துற மாதிரி பாசாங்க காட்டுமா. ஆஹா பாவம்டா அந்த மாடு. அது மாட்டு ஏமா என்ன மறைக்கிற? எந்த மாட்டை சொல்றீங்க? கையை இந்த பக்கம் காட்டுறீங்க. கையை கட்டிக்கிட்டு பேச முடியுமா? இந்த பக்கம் காமிக்காம அந்த பக்கம் அவரை பார்த்து காமிங்க. நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி, நான் உனக்கு ஒரு தகப்பன் மாதிரி. ஆமாமா, உங்கள மாதிரி தகப்பனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பேசுங்க. ஆனா எனக்கா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கவே கீழே இருந்து மேல வரைக்கும் மாட்டுவேன். என்னத்த நகை நட்டுதான். சரிங்க சுவாமி, இதெல்லாம் போலிமா, எல்லாமே போலிதான். நான் வச்சிருக்கேன் அசல். என்ன பண்றது, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே, இருந்தா மாட்டிருவேன். அப்படி இந்த மஞ்சோரட்டு மாடு நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த மாடு ஓடும், பின்னால வீரர்களே போவாங்க. போற மாடு குத்துற மாதிரி இப்ப நீ எப்படி பண்ண எதுக்கு திரும்பி பேசிக்கிட்டு இருக்க, அது மாதிரிதாம்மா அந்த மாடு இப்படி குத்துற மாதிரி பாசாங்க காட்டுமா. உடனே ஆஹா பாவம் அந்த மாடு, அது வாட்டுக்கு அது போங்களே போயிருந்தாலும் போயிருக்கும், அதை விட்டுவிட்டு இது நம்மளே குத்துற மாதிரி பாசாங்க காட்டுது, இதை சும்மா விடலாமா, இந்த மாட்டை பிடிக்காம விடலாமா, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை பிடிச்சு அந்த பரிசு அந்த வீரன் வாங்குவானா. அது மாதிரி இந்த திறமை அறிந்து அந்த பொண்ணை அவனுக்கு கொடுப்பாங்க.
இப்ப நான் என்ன கேட்க வர்றேன் அப்படின்னு நினைச்சேன்னா, இப்ப ஒரு அட்சய பாத்திரம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சுவாமி. அதுல தன்மை என்ன? அமிர்த சுரபி சாப்பாடு வந்து அதுல வந்து வழிஞ்சுக்கிட்டு அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கு. பாத்திரம். ஆமா. இந்த அட்சய பாத்திரம் யாருக்கிட்ட இருந்துச்சு? மணிமேகலை கிட்ட இருந்துச்சு, திரௌபதி கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க சுவாமி. மணிமேகலை கிட்ட இருந்துச்சு, திரௌபதி கிட்ட இருந்துச்சு. திரௌபதி கிட்ட இருந்துச்சு. சரி, மணிமேகலைக்கு முன்னால யார்கிட்ட இருந்துச்சு? மணிமேகலைக்கு முன்னாடி அதுக்கும் உங்களுடைய நாட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இல்ல, மணிமேகலை கிட்ட இருந்துச்சு, திரௌபதி கிட்ட இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர்ட்ட தான் இருந்துச்சு. வேற அது மட்டும் தான் தெரியுமா உனக்கு? நீங்களா இந்த பேசணும் நீங்க நிப்பாட்டுங்க உங்க பேச. கேள்வினா எல்லாம் கேள்வி ஆயிருமா? அப்படிதான் கேட்பேன். தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர். சவத்திற்கு நாவல் சகலத்துக்கு ஐவர் அப்படி இருக்குல்ல. அப்ப தமிழ் வந்து இருவர். எதை வேணா பேச்சுன்னு பேசுறதுக்கு வந்து பேசுறமா இல்லாத நம்ம கேட்டுட்டு இருக்கீங்க. இருமா, சொன்னது நீதானே? ஆமா. நான் சொன்னா இல்ல. அச்சய பாத்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? மணிமேகலை திரௌபதி கிட்ட இருந்துச்சு சுவாமி. பாத்திரம் இருக்கா? என்ன பாத்திரம்? அச்சய பாத்திரமா? ஆமா, இருந்துச்சுல. இருந்துச்சு. அதாவது மணிமேகலை இருந்துச்சு, திரௌபதி கிட்ட இருந்துச்சு. அப்புறம் யார்கிட்ட இருந்துச்சு? அதுக்கு முன்னால யார்கிட்ட இருந்துச்சு? சரி, எதுக்கு சாமி வந்தீங்க நீங்க? இங்க வரமா, சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், இடுப்பு அப்படின்னா ஏதோ பிடிக்க கூடாது. சரியா? கேட்ட கேள்விக்கு பதில். நீங்க ஏதாச்சும் பெரிய சொல்ல முடியுமா? ரொம்ப பிடிச்ச மூச்சை பிடிச்சு கொண்டு விடுவேன். மைக் எடுத்து நான் அடிச்சு விடுவேன். வந்துட்டியா? பாட்டு பாடினா பேசுனா பாட்ட பாட சொல்ற. என்னதான் செய்யறது? இவர் மண்டைய உடைக்காம நான் போக மாட்டேன். நீங்க உட்காருங்க, உட்காந்து பாருங்க. எப்பா நீயே சொல்லி கொடுத்துருக்க, மண்டைய உடைக்க முடியாது நீ? ஏப்பா இதுக்கு தான் நான் 10 மணிக்கு ஏறி வந்தேன் இங்க. சரி சுவாமி, எதுக்காக நீங்க வந்தீங்க? மாதிரி அக்கான்ற உன் மண்டைய உடைக்கணும், உன்னையதான் மண்டைய உடைக்கணும். எப்படிப்பட்ட ஊர்? சின்ன பிள்ளை கூட உனக்கு தெரியல. எப்படிப்பட்ட ஊர் இந்த ஊரு? குருவித்துறை என்பது எவ்வளவு வரலாறு சிறப்புக்குரிய ஊர், சிறப்பான ஊரு. சிவபெருமானே பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த ஊருமா? சிவ ஆலயங்கள்ல வந்து குரு பகவான் இருப்பாருன்னா அது ஆட்சேபணம் இல்ல. ஆனா அந்த வைணவ கோயில்ல வந்து குரு பகவான் இருப்பது என்பது அதை பார்க்க பாராட்டுகள், பாராட்டுகள். நல்ல விஷயம் சொல்றீங்க. ஆமா, அப்படிப்பட்ட குருவித அழகான ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். சித்திரையில வல்லவர் பெருமாள். ஆமா, அது மாதிரி பெருமாள் ஆலயத்தை நீங்க சொன்ன மாதிரி குரு பகவான் வீட்டு இருக்கிறார். ஆமா, அது வந்து ஆனா இந்த அதிசயம் இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆமா ஆமா, நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி சிவத்தலங்கள்ல தான் குரு பகவான் இருப்பார். ஆமா, ஆனா வைணவ தலத்துல இங்க இருக்காரு அப்படின்னா அது இந்த ஊருக்கே ஒரு பெருமை. பெருமை. ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி இப்படி அப்படி பேச்ச மாத்தி மறந்துடுவேன் நினைக்காத. நான் வந்ததெல்லாம் அப்புறம் கட்டேன். இந்த அச்சய பாத்திரம், அச்சய பாத்திரம் தான் மணிமேகலை கிட்ட இருந்துச்சு, திரௌபதி கிட்ட. அது தெரியுமா? தெரியுமா? வேற யார்கிட்ட இருந்துச்சு? வேற யார்கிட்ட இருந்துச்சு? ஆபுத்திரன் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட தான் முத அச்சய பாத்திரமானது கொடுக்கப்பட்டது. எப்படி அப்படின்னா, அச்சய பாத்திரமானது முதல்ல ஆபுத்திரன் என்பவன். ஆபுத்திரன் என்று ஏன் பேர் வந்தது அப்படின்னா, என்ன காரணம்? ஆமா, அவனுக்கு வந்து 7 நாள் வந்து பசு வந்து பால் கொடுத்துச்சு. பசு பால் கொடுத்துச்சு. பசு ஏன்னா அவங்க அம்மா சாலி என்பவர் வந்து அவங்க வழி தவறி, ஆபுத்திரன் என்பவன் வழி தவறி பிறந்தவன். சரி, அப்படின்றத காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி காட்டுக்குள்ள விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைய கத்தும் போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பசு இருக்கு இல்லையா, அந்த பசு வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துச்சான். எத்தனை நாள்? 7 நாள் பால். 7 நாட்கள். ஆமா. அப்ப அந்த பக்கமா போன ஒரு தம்பதிகள் இளம்பூதி என்பவன் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. அப்படி குழந்தை இல்லைன்னும் போது அதை எடுத்து வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு வந்து பக்கத்துலயே இருந்திருக்கு, அந்த குழந்தை பக்கத்துலயே நின்று இருக்கு. அப்படி நிக்கும் போது சரி, ஆபுத்திரன் அப்படின்னா என்றால் பசு, என்றால் பசு, பசு பால் கொடுத்தா அவனுக்கு ஆபுத்திரன் என்று நாமம் சூட்டப்பட்டது. அவர் கீழே கிடந்தார். நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் எடுத்து வளர்த்தாங்க. ஆமா, இளம்பூதி. நீங்க எங்க கிடந்தீங்க? நான் எங்க கிடந்தேன்? நான் வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல கிடந்தேன். உங்களையும் எடுத்து தான் வளர்த்திருக்காங்க. ஆமா, எடுத்துதான். அதே மாதிரி சாமி நீங்க கேக்குறீங்க, கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க? அதத்தானே உங்களையும் அது மாதிரி எடுத்து வளர்த்தாங்கன்னு தான் சொல்றேன். ஆமா, எடுத்து வளர்த்தாங்க. இப்ப அரிக்கு அரணுக்கு பிறந்தது யாரு? அரிக்கும் அரணுக்கும் பிறந்தது ஐயப்பன். ஐயப்பன் அவரையும் அப்படித்தான் எடுத்து வளர்த்தாங்க. ஆமா, அது மாதிரி உங்களையும் எடுத்து வளர்த்திருக்காங்க. சரி, என்ன பண்ணணும் அதுக்கு? சரி, இப்ப வள்ளிக்கிழங்கு தோன்ற பள்ளத்தை கிடந்தாலும் உங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? வள்ளி என்ன பேர் வச்சாங்க? இப்ப உருளைக்கிழங்கு தோன்ற பள்ளத்துக்கு உருளைக்கிழங்கு வைப்பாங்களா? உங்களுக்கு வைப்பாங்க. நீங்க நாம சொல்றீங்க, நானா சொல்றேன். நீங்க தான் பேசுறீங்க, என்ன பேச விடுங்க. சரி, பேசுறீங்கல்ல, பேசுங்க. அப்ப ஆபுத்திர இளம்பூதி என்ற தம்பதிகள் வந்து எடுத்து அந்த பையனை வளர்த்திருக்காங்க.
ஆபுத்திரனை வளர்த்துருக்காங்க. அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பசு கத்துற சத்தம் இவனுக்கு கேக்குது, ஆபுத்திரனுக்கு வந்து கேக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு செல்ல பிராணி வளர்த்துன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எதுக்காக கத்துது, பசிக்குதா இல்ல வேற எதுமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி அவன் பசு கையால வளர்ந்தவன் இல்லையா, அதனால அவனுக்கு வந்து கேக்குது இது வந்து ஏதோ ஆபத்துல இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்தணர்கள் யார் அப்படின்னா மந்திர மோதுபவர்கள். அந்த மந்திர மோதுபவர்கள் வந்து அதை வந்து பலி கொடுக்கறதுக்காக அந்த பசுவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆபுத்திரன் எப்படியாச்சும் அதை காப்பாத்துறமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவிழ்த்து விடுறான். அந்தணர்கள் வந்து புடிச்சிடுறாங்க, நீ வந்து பசு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிடுறாங்க. அப்படி புடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அவனோட பிறப்பை பத்தி இழிவாக பேசுறாங்க. அங்க இருந்த அந்தணர்கள்லாம் வந்து அவனோட பிறப்பை பத்தி இழிவாக பேசுறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊரே ஒதுக்கி வச்சிருச்சு அவனை சேர்ந்து, இளம்பூதியும் சேர்த்து. வளர்ப்பு தந்தையாக இருந்த இளம்பூதியும் அவனை வந்து ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்படி ஒதுக்கி வச்சுட்டா அப்படின்னும் போது பசிக்கும்ல, சாப்பிடணும்ல, என்ன பண்றது, என்ன பண்றது, பிச்சை தான் எடுக்கணும். சாப்பாடு கிடைக்கும், பிச்சை ஓ பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்தா அவனை வந்து கேலி செய்யற மாதிரி யாரும் அந்த தட்டுல பிச்சையே போட மாட்டாங்க. பிச்சை போடல, பாவம். என்ன பண்றது அதான் அந்த சொல்றேன். அப்ப கல்லு மண்ணு எல்லாத்தையும் அந்த தட்டுல போடுறாங்க. பால்வடி முகம் யாருக்கு, அந்த பையனுக்கு. ஆமா, பாத்தீங்களா நீங்க? தெரியுது, நம்ம பார்த்தா தெரியாதாமா. அதனால அந்த தட்டுல வந்து கல்லையும் மண்ணையும் போடுறாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பட்டணத்துக்கு, மீனாட்சி நீமா என்ன முறைக்கிற மீனாட்சினா, மீனாட்சி பட்டணத்துல வந்து வாழ வச்சுதான் பழக்கம் மீனாட்சிக்கு இல்லையா, எப்படிப்பட்ட வந்தாலும் பொழைச்சுக்கலாம். அந்த மீனாட்சி எல்லாரையும் வாழ வச்சுதான் பழக்கம் மீனாட்சிக்கு. சரி, அதனால என்ன பண்ணா அப்படின்னா மதுரைக்கு போறான். ஆபுத்திரன் ஆகப்பட்டவன் மதுரைக்கு போறான். அப்படி மதுரைக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க நல்ல உணவு கிடைக்குது, பிச்சை எடுக்கிறான். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மீனாட்சி வாழ வைக்குமா இல்ல தென்னை வைக்குமா? வாழையும் வைக்கணும் தென்னையும் வைக்கணும், வாழையடி வாழையாக வளரணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எது கேட்க மாட்டீங்களா நீங்க? சொல்லுமா கேள்வி. அப்புறம் நடுவுல பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுமா நீங்க பிள்ளை நான் காவலுக்கு போறேன். சரி வாமா கோவிச்சுக்காதம்மா, என்ன இதுக்கு போய் கோவிக்கலாமா? சரி கதையை சொல்லு. அப்ப வந்து மதுரைக்கு போறான். அப்படி மதுரைக்கு போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் வந்து அவனுக்கு பிச்சை போடுறாங்க, அன்னம் போடுறாங்க. அப்ப சிந்தா தேவி என்ற ஒரு தெய்வத்தோட கோயில்ல இருக்கிறான். நைட்டு இரவு வந்து அங்க போய் தூங்கி அதை எடுக்கிற பிச்சையை வந்து அங்க ஊனமா இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து எடுத்து கொடுத்துட்டு அவனே பிச்சை எடுக்கிறான், அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறான். எப்படி ஒரு நல்ல எண்ணம். அதனாலதான் அந்த பிச்சையை பகிர்ந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு அப்படி சில நாட்கள் போகுது. அப்படி போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு முறை வந்து எல்லாரும் வந்து அவன் உணவு கேட்கறாங்க. மழை, சரியான மழை. அப்படி மழை பெய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா மழை பெஞ்சு எல்லாரும் வந்து உணவு கேட்கறாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட எண்ணத்தை பார்த்து அந்த சிந்தாதேவி வந்து இவனுக்கு வந்து அந்த அட்சய பாத்திரமானது முதல்ல அட்சய பாத்திரம் வந்து மாதவிக்கும் திரௌபதிக்கும் முன்னாடி ஆபுத்திரன் என்ற ஒரு சிறுவன் கிட்டதான் அந்த அட்சய பாத்திரமானது கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தா அப்படின்னா சிந்தாதேவி என்ற தெய்வம் வந்து அவனோட கையில கொடுத்துச்சு. இதுதான் நீங்க கேட்டதுக்கான பதில் சாமி. நல்ல விளக்கம், ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்லா தட்டுங்க, கை தட்டுங்க. அவசரமா நல்ல விஷயம். நான் ஏதோ தெரியாது அப்படின்னு நினைச்சு கேட்டேன், எப்படியாவது சிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, சிக்க வைக்க முடியாது, வந்த இடம் எப்படி. பரவாயில்ல. மீனாட்சின்ற பேரு நான் இன்னைக்கு தான் கழிவுப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கேன். உனக்கு சந்திக்கணும்ன்ற ஆவலதான் நானும் வேகமா வந்தேன். பரவாயில்ல. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு பாராட்டு கொடுங்க, நல்ல பாராட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள். வாழணும், வளரணும், நெடுவூழி வாழணும், சிறப்பா இருக்கணும், என்றும் சிறப்போட இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இல்ல நீங்க அற்புதமா பேசுறீங்க, நல்ல விஷயங்களா இருக்கு. ஏன்னா ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த ஒரு சோறு எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஒரு சோறு வந்து திரௌபதி கையில. அது வச்சிருந்தது. ஒரு சோறு வந்துச்சு தெரியுமா? ஒரு சோறு ஏன் வந்துச்சு? என்ன காரணம் சொல்லுமா? என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? என்னவா? நான் அப்படித்தான் கேட்பேன். சத்தம் பலமா இருக்கு, பலகமா இருக்கும். அப்படித்தான் இருக்கணும். நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த ஒரு சோறு எப்படி வந்துச்சு அப்படின்னா துர்வாச முனிவராகப்பட்டவர் திரௌபதியை நாடி வருகிறார். ஏன்னா துரியோதனுடைய சூழ்ச்சி எப்படியாவது, ஏன்னா அவள் நீங்க சொன்ன மாதிரி அவட்ட இருந்தது என்னது? அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரம் சாப்பிட்டு கழுவி வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப வராது. எப்படி திரும்ப வராது? அப்ப எல்லாருக்கும் உணவு பரிமாறி முடிச்சதுக்கு பின்னால என்ன பண்ணா, துரியோதனுடைய சூழ்ச்சியின் காரணமாக துர்வாசர் அங்க வர்றாரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுமா? சீடர்களும் எப்படி சாப்பாடு கிடைக்குமா?
சாப்பாடு உங்கள்கிட்ட சாப்பாடு கிடைக்குமா? இந்த ஊருக்காரங்க அருமையான சாப்பாடு போட்டாங்க. நீங்க கதையிலமா நீ வேற. அப்படியா? சரி சார் சொல்லுங்க சாமி. சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது என்னாச்சு? அங்க ஒண்ணுமில்ல, கழுவி போட்டு வச்சுட்டா, சட்டியை கழுவி போட்டாச்சு. ஆமா, நீங்க 11 மணிக்கு வந்தீங்கன்னா நான் 12 மணிக்கு வந்தேமா. என்ன பண்றது நிலைமை? சொல்லுங்க. அப்படி கழுவி போட்டு வச்சோட திரும்ப அதுல சாப்பாடு வராது. துருவாச முனிவர் வந்து கேட்டாரு, ஏதாவது சாபத்த முனிவர் சாபத்தை கொடுத்துருவாரு என்னமோ அப்படின்னு சொல்லி பயந்து. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அவருக்கு பேரே கோபக்கார முனிவர். ஆமா ஆமா, எல்லாம் எப்ப பார்த்தாலும் சாபம் கொடுத்துட்டு. ஆமா, சாபம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. இவ பயந்துக்கிட்டு என்னன்னா, என்னோட பாட்டன் நாராயணன் நினைச்சான், கண்ணனை நினைச்சான். கண்ணனை நினைச்சோடனே அவர் வந்தாரு. ஏமா அந்த பாத்திரத்தை காட்டு அப்படின்னாரு. எந்த பாத்திரத்தை சாமி? அந்த அச்சய பாத்திரத்தை தாமா. முழுமையா சொல்லுங்க. முழுமையா சொல்லணுமா? அப்பதான் புரியும். பாத்திரம்னா என்ன பாத்திரம், எத்தனை பாத்திரம் இருக்கு, அச்சய பாத்திரம்னு தெளிவா சொல்லுங்க. அப்பதான் எங்க சொந்த பந்தங்கள்லாம் புரியும். அவங்க பாக்குறாங்க, அது பாத்திரத்தா இருக்காங்க. அந்த அச்சய பாத்திரத்தை ஏன்னா கழுவி போட்டா திருப்பி வராது. கண்ணனை நினைச்சா, ஏமா அதுல ஏதாவது ஒட்டிக்கிட்டே இருக்கான்னு பாருமா. அட பாருமா, உன்னே தாமா சொல்றேன். கைய இந்த பக்கம் நீட்டினீங்க அப்புறம் பாத்துக்கங்க, தலை தனியா போயிடும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைய பாடம் படிக்கிற மாதிரி 1 2 ஆனா அவனை நம்ம பேச முடியுமா? இது நடைமுறை பாவனை. சரி சொல்லுங்க சார். நடிப்பு, பேச்சு, கருத்து, பாட்டு அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப இந்த கண்ணன் நினைச்ச உடனே அதுல ஏதாவது ஒட்டி இருக்கான்னு பாருமா அப்படின்னாரு. பார்த்தா ஒரே ஒரு பறக்கடி இருந்துச்சு. ஆமா ஆமா, அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி சாப்பிட்டார் இல்லையா? ஆமா. திரும்ப இவங்களுக்கு பூரா பசி அடங்கி போச்சு. அப்ப சாப்பிடும்போது ஒரு பிடி அள்ளி வச்சு என்ன செய்யணும்? கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அது சிறப்புக்குரிய விஷயம். ஒரு பாட்டு பாடுனீங்களே, தலைவா தவ புதல்வா, அது ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா? வாதாபியின் ஆயுளை முடித்து வாதாபி உள்வனு அப்படி 2 பேர் இருந்தாங்க. ஆமா. இவங்க என்ன பண்றது? காட்டு வழியா போற முனிவர்கள்லாம் வாங்க நாங்க அமுது படிக்கிறோம், விருது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போடுவாங்க. ஆமா. கூட்டி போய் என்ன பண்றது அப்படின்னா அந்த கனியை கொடுப்பாங்க. இவங்க சைவம் தானே, அந்த கனியை வாங்கி சாப்பிட்டுருவாங்க. அந்த கனியா மாறி இருக்கிறது யாரு அப்படின்னா வாதாபி, மாங்கனியாக மாறிடுவேன். இவங்க சாப்பிட்டுருவாங்கல்ல, சாப்பிட்டு அந்த உள்வல் என்ன பண்ணுவாங்க? வாதாபி வாடா அப்படின்வாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? திரும்ப அந்த குடலை கிழிச்சுட்டு தான் வெளியில வருவாங்க. அவங்க அந்த வந்திருக்கக்கூடிய முனிவர்களை சாப்பிட்டு போயிடுவாங்க. கடைசியில யார் வந்தா? குள்ளமுனி அடிச்சக்கூடிய அகத்தியர் வந்தாரு. அகத்தியர் வந்து என்ன பண்ணாரு? பாட்டு பாடுறது நீங்க. ஆமா, உங்களதான் கேட்பேன். ஏன் நானே சொல்லணுமா? இவர் ஏதாச்சும் பேசினாரா, ஏதாவது சொன்னாரா? என்ன கேள்வி கேட்டுருக்காரு, நீங்க கேட்காம போறீங்க? பேச விட்டு பாப்பேமா. என்ன பேச விட்டு பார்க்க போறீங்க? நீங்க எனக்கு நல்லா பேச தெரியும், நீங்க பேசுங்க முத. நீ சொன்னதுதான் நான் கேக்குறேன். நீங்க பேசுங்க சாமி. அகத்தியர் வந்து என்ன பண்ணாரு? அகத்தியர் வந்து என்ன பண்ணாரு? அந்த வழியா வந்தாரு. நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. பாடுறது நீதானமா? சொல்லுங்க. நான் ஆரம்பத்திலே கேட்டிருப்பேன். சரி, இந்த சந்தர்ப்பம் வரட்டும்ன்றக்காக தான் பேசாம இருந்தேன். அப்ப வாதாபி உள்வன் 2 பேரும் என்ன பண்ணாங்க? அகத்தியரை வாங்க முடிவரு, நம்ம வீட்டுக்கு வந்து அமுது படைக்கிற வாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டானே இவரும் அகத்தியரும் போனாரு. போனாங்க என்ன பண்ணா? பழைய மாதிரியே வாதாபி மாம்பழமா மாறிட்டான். அப்ப அமுது படைதான். அவர் என்ன பண்ணாரு? எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு என்ன பண்ணாரு? வாதாபி ஜீர்ணத்ராய அப்படின்ட்டாரு. ஜீரணமாக கிடவுது அப்படின்னு அகத்தியர் சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ணா? திரும்ப வில்வலை கூப்பிட்டு பார்த்தா வாடா வாடா வந்தானா? வரல இல்லையா? அப்ப என்ன பண்ணாரு? அவ்வளவுதான். அப்ப முனிவர்களை சாதாரணமா நினைக்க கூடாது. ஆமா சாமி, ஒரு சின்ன குள்ள முனி தானே, போல தகப்பன் பல்லது அம்மிகளை படுத்து கொண்டு விடுவியா? இல்ல நீங்க ரொம்ப அப்படிலாம் சொல்லுவாங்க, அதுக்கு தான் கேட்கறேன். இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாரும் மாதிரி நினைச்சு பேசாதீங்க. நான் ரொம்ப மரியாதையான பொண்ணு. தெரியுது, பாக்கலே மரியாதை தெரியுது. அதட்டி பேசுறியே? அதட்டி பேசல, என்னோட குரலே அப்படிதான். அதட்டி பேசி அம்பலார்பட்டவங்க நினைக்க கூடாது. சரி சாமி, சரி பரவாயில்ல. உடைய பருவம் அப்படின்னு சொன்ன இல்லையா? அடுத்தக்கூடிய பருவம் மங்கை பருவம். ஆஹா, அழகுள்ள பருவம், அழகுள்ள பருவம். ஆமா, நல்ல பருவம். நீங்க என்ன பருவம் அடைஞ்சிருக்கீங்க சாமி? ஆபத்து. ஏன் ஆபத்து? காட்டுல இப்படி தனித்தனியா இருக்க. ஆமா, காவல் பார்க்க வந்திருக்கேன். துஷ்ட மிருகங்கள் எல்லாம் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இல்ல நாங்க திணை தானே விதைச்சிருக்கோம், எதுவும் இருக்காது. எங்க அண்ணன் இருக்கான். எங்க அண்ணன் வந்து வேட்டை. எங்க அண்ணனை பார்த்து தெரியும்ல, அண்ணன் இருக்கா? சிங்கம் புள்ளையெல்லாம் ஆமா குத்தி. அவ்வளவுதான். எங்க அண்ணன் வந்து ரொம்ப மோசமான ஒண்ணு. அப்படி ஒண்ணு இல்லையே. இல்ல எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணனை போய் இறக்கி விட்டேன். அவ்வளவுதான். கேக்குறேன் சாமி, கேளுங்க. நீ ஒரு 3 எழுத்து கூட்டம். ஆமாம் சாமி. நான் ஒரு 4 எழுத்து கூட்டம். ஆமாம் சாமி. இப்ப எனது பாட்டன் மாதவன்
4 எழுத்து. ஆமா. மாதவனை தெரியுமா? தெரியும். அந்த ஒரு மாதவனை தெரியாம இருக்குமா? அந்த உட்கார்ந்திருக்காரு பாரு. ஆமா ஆமா. அவர்தானே மாதவன்? பாட்டு 4 எழுத்து. பாட்டி லட்சுமி 4 எழுத்து. எங்க ஐத்த மீனாட்சி 4 எழுத்து. 4 எழுத்து. பாத்தீங்களா? எனது தந்தை பிரம்மா 4 எழுத்து. எனது அன்னை கலைவாணி 4 எழுத்து. எனது பெயர் நாரதர் 4 எழுத்து. நான் செய்யக்கூடிய தொழிலோ கழகம் 4 எழுத்து. அதனால் சுற்றி வரக்கூடியதோ உலகம் 4 எழுத்து. நான் 4 எழுத்து கூட்டம். நாங்க 3 எழுத்து கூட்டம் சுவாமி. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல? நான் பேசுவது தமிழ், வணங்குவது குகனை. ஒண்ணுன்னா சொல்லுமா, அவசரம் இல்ல. ஆமா, பொறுமையா நான் சொல்லுவேன். ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் புரியணும். தமிழ் 3 எழுத்து. ஆமா, தமிழ் 3 எழுத்து. நான் வணங்குவது அந்த கந்த பெருமானை குகன். குகன் 3 எழுத்து. கையில பிடிச்சிருக்கிறது கவன். எனது தாயார் பெயர் நங்கை, எனது தந்தையின் பெயர் நம்பி. 3 எழுத்து. ஆமா, எல்லாம் நாங்க 3 எழுத்து கூட்டம். நீங்க 3 எழுத்து கூட்டம். ஆமா, நான் 4 எழுத்து கூட்டம். ஆமா. 4 3 சேர்த்தா எத்தனை? 4 3 7. நான் சொல்ல போற நியாயத்தை நீ கொஞ்சம் நல்லா கேளு. ஏன்னு சொன்னால் சமுத்திரங்கள் 7. உவர்நீர், நன்னீர், பால், தயிர், நெய், தேன், கருப்பச்சாறு என்று சொல்லக்கூடியது இந்த சமுத்திரங்கள் 7. அது மாதிரி தீவுகள் 7. சம்பு, பிளஷ, குஷ, கிரௌஞ்ச, சாக, ஷான்மல, புஷ்கரம் என்று சொல்லக்கூடியது இந்த தீவுகள் 7. அது மாதிரி மண்டலங்கள் 7. வாயு மண்டலம், வர்ண மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம், திரிசங்க மண்டலம், அக்கினி மண்டலம். அது மாதிரி சப்த சுரங்கள் 7. ஷ, ரி, க, ம, ப, த, நி. சப்த சுரங்கள் 7. இது மாதிரி தான் பெண்ணுடைய பருவங்கள் 7. ஆமாம் சுவாமி. உடைய பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு புருஷன் அப்படிங்கிற காரணத்தினால பருவ காலத்தை வேலை சரி, உங்களுடைய பருவம் பாழாத காரணத்துக்காக பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு தகுந்த மாப்பிள்ளை பார்த்து இருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து இருக்கீங்களா? எதுக்கு? எதுக்கா? நீங்க யார் பாக்க? தகப்ப மாதிரி. தகப்ப மாதிரி நான் எல்லாரும் தான் சொல்லுவேன். தகப்ப மாதிரி சொல்லுவேன், தாயார் மாதிரி சொல்லுவேன், எல்லாரும் சொந்த கதவும் சொல்லுவேன். அதுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு வருவீங்களா? மாதிரினா ஒரு உதாரணம்னா எடுத்துக்காட்டு. எதை எடுத்துக்காட்டு? என்ன பேசுறாங்க? எடுத்துக்காட்டுனா உதாரணம்மா. சரி சாமி, சொல்லுங்க. சொல்ற வாது உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். யாரு சாமி மாப்பிள்ளை? பிடிச்சிருந்தா நான் வந்து சரி சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா? ஆமா, பிடிக்கலாம் வேணாம் சொல்லிடுவேன். இங்க பாருங்க, சொல்றது கேளுங்க. எல்லா நாடகத்திலயும் வந்து நம்பிராஜன் வருவாரு. ஆனா இந்த மீனாட்சி நாடகத்துல நங்கை மொழி வரும், பாத்துக்கோங்க. கூட்டு விடவா நங்கை மொழினியா? சொல்லுங்க சுவாமி. பிடிச்சிருந்தா மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன், இல்லன்னா பிடிக்காட்டி கட்டிக்க மாட்டேன். பிடிக்காத மாப்பிள்ளை நான் இது கட்டிக்கணும். பிடிச்சா கட்டிக்க, பிடிக்காட்டி ஒட்டிக்க. இல்லாட்டி போய் ஒட்டிக்க. யார பிடிச்சா ஒட்டிக்கிறேன். சொல்லுங்க, யார் மாப்பிள்ளை? மாப்பிள்ளை பேரை சொல்றீங்க. அப்படியே நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரம்மா? இதை நான் இல்லாமே போட்டு தெய்வம் தானம்மா. கல்யாணம் செய்ய போற பாரமா உனக்கு நம்ம தெரிவித்த சாமிதானமா. பழனியிலே பாடமுரு வேணமா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணி வேணமா. சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி. பம்பு பழக்க பேசும் வள்ளியே, உனக்கு புருஷன் அவனே ஆகுமே. முருகனை பிடிச்சிருக்கா இல்லையா? முருகனையா? எங்க முருகனை போய் நான் மாப்பிள்ளைன்னு சொன்னா நீங்களா சிரிக்க மாட்டீங்களா? நான் சாதாரண பூலோகத்துல வாழ்ற பெண்ணு, எனக்கு போய் கடவுளை போய் மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க என்ன? இப்ப மீனாட்சி சாதாரண பொண்ணு தானே? மீனாட்சி சாதாரண பொண்ணு. அந்த சொக்கநாதனே கல்யாணம் பண்ணியா? ஆமாம் சுவாமி, பண்ணாங்க. ஆனா எனக்கு முருகப்பெருமான் 14 உலகத்தை திக்கு போய் வெல்லலையா? ஆமா சுவாமி. மீனாட்சி சாதாரண ஆளா? நான் சொல்ல கேளு.
இப்ப கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருப்ப. இப்பதான் உனக்கு நல்ல பருவம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க போங்க. நான் ஏமா ஆம்பளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண? இல்ல எனக்கு வந்து வேணாம் மாப்பிள்ளை. முருகர் வேணாம். நீ வேணாம் சொல்லுவே. வந்து வேற மாப்பிள்ளை பாருங்க. உங்க வேற யாராச்சும் கைவசமா வச்சிருந்தீங்கன்னா வேணாம் சொல்லுவேன். அப்புறம் வேணும் இப்ப நாங்க தான் அடிச்சுட்டு சாவோம். வேணாம்னுச்சு இப்ப வேணுங்குது. எனக்கு வந்து முருக பெருமானா பிடிக்கல சுவாமி. அதெல்லாம் ஒரு குடும்பமா? அது எனக்கு 2ஆம் தரமா போற அளவுக்கு என்ன குறைச்ச? ஆள குறைச்சலா? அளவுல குறைச்சலா? ஏன் நான் 2ஆம் தரமால என்ன விடுறோம்? தலையெழுத்தாதாமா என்னைக்கு இந்த தலையெழுத்து நீங்க எதுக்கு முடிவு பண்றீங்க? என்ன பண்றது? தலையெழுத்து முடிவு பண்ண நீங்க யாரு? நீங்க எதுக்கு முடிவு பண்றீங்க? பிரம்ம யாரு? பிரம்ம யாரு? உங்க அப்பா. எழுதுறது யாரு? அவர்தான். அப்ப அவர் நாங்க தானே நிர்ணயம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. புடிச்சிரு எதா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சாதான். உனக்கு பிடிக்காத பண்ண முடியுமா? அந்த முருகனும் செவ்வாயில உற்பத்தியானவன். சரி. செவ்வாய் நறுவுதாய் வேங்கரவம் தென்பாய் நெய்தாள் அலாதை நிறைவேற்று பொய்யே அழகு என்று சொல்லி அமிர்தத்தை இட்டார் கழுவுந்த கையார் இருக்கு. அது மாதிரி அமிர்தமயமாகுமா? வேண்டாம் சாமி. ஏன் வேண்டாம்? நீங்க என்ன சொன்னாலும் வேணாம் தான். எனக்கு அந்த அவன்கிட்ட என்ன குறைய குடும்பமா? என்ன குடும்பத்துல என்ன குறைய கண்ட? அத ஒரு குடும்பம். அவங்க அம்மா ஒரு பக்கம் மண்டைய ஓட்ட போட்டு திரியுது. அவங்க அப்பா தலையில ஒண்ணு வச்சுக்கிட்டு இடுப்புல ஒண்ணு வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு குடும்பம். சரி மச்சான் யாத்தே மச்சான் ஒரு மச்சான். மச்சான் எப்படி இந்த குளத்துல உட்காந்துட்டு எந்த பொம்பளைனா கிடைக்கும் அம்மா மாதிரி பொரிய சுண்டலும் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு மானங்கட்ட குடும்பம் அந்த குடும்பம். இவன் என்ன அழகு? முருகர்னா அழகு? என்னோட அழகு? முருகர்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். இந்த பிள்ளை அழகு முருகன் தேவையில்லை. ஆமா அதனால நீங்க தான் அழகுன்னு சொல்றீங்க. அது பழனியில எப்படி உட்காந்துருக்காரு பாத்தீங்களா? நான் வந்து இது மாதிரி நகைலாம் போட வேணாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும். அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அப்படி கொட்டையை போட்டுட்டோம் பட்டையை போட்டு தெரியாது. எனக்கு வேணாம் அந்த குடும்பம்லாம். எனக்கு பிடிக்கல. செந்தில் வாழும் முருகனையா பண்ணி எனக்கு மாப்பிள்ளையா கல்யாணம் வேணாம் ஆசாமியே என்னோட தெய்வம் ஆசாமியே வேணாங்க மணமகனாக வேணாங்க மணமகனாக வேணாங்க செந்தில் வாழும் முருகனையா பண்ணி எனக்கு மாப்பிள்ளையா. அதனால நீங்க வந்து போங்க அப்புறம் பாத்துக்கோங்க. வரட்டு நீ ஒண்ணு பாடுன்ற ரொம்ப பேசுறாருல யாரும் கட்ட முடியாது.
இருங்க எப்போ உங்களை வந்து அடிக்கிறாங்க காத்துட்டு இருக்காங்க எல்லாரும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் உன்னை யாரு கட்ட முடியும் இந்த பூலோகத்தோட இருக்கிற எல்லாருமே உனக்கு அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா தான் உன்னை கட்டுறீங்க நீங்களே சொல்றீங்க அவங்க சொல்லணும் நான் தானே சொல்லணும் நான் தானே கட்டிக்க போறேன் நீங்களா கட்டிட்டு வாங்க போறீங்க அதனால எனக்கு பிடிக்கல முருகரா சாமி இன்னும் வீண்வாதம் செய்யாதீங்க நான் வீண்வாதம் செய்யல அதனால அல்லப்பாக எல்லாம் இந்த அவசியம் சுவாமி உங்க அப்பாவுக்கு என்ன தொழில் சாமி எங்க அப்பாவுக்கு படைக்கிற தொழில் உங்க அம்மாக்கு பேசும் சக்தியை கொடுக்கக்கூடியவள் உங்க அத்தைக்கு சுவாமி அவர் சக்தியை கொடுக்கக்கூடியவள் சக்தியை குடிக்கக்கூடியவள் உங்க மாமாக்கு அப்படியா அழிக்கக்கூடிய வேலை பாட்டனா இருக்கு காக்கக்கூடிய வேலை எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்கு இல்ல நல்ல வேலை தான் நான் கொடுக்குற எல்லாருக்கும் இவருக்கு எந்த வேலை எந்த வேலை கூட்டி கொடுப்பது இப்படி எல்லாருக்குமே கூட்டி கொடுக்குதாமா இந்த வேலை அதனால சூரியஸ்தமனத்திற்கு இந்த முருகனுக்கு கிளம்பி கட்டாவிட்டால் நான் நானும் அல்ல இந்த வாழ்வதற்குரிய முடிச்சும் அல்ல இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் நான் சென்று வருகிறேன் நாராயண நாராயண ஜலோ ஜலோ பண்டுறங்க கொய்ந்தா கோப் ஒரே நெவிலி கம்மாயில வச்சு புழக்கம் ஏமா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா இல்ல இல்ல இப்ப இல்ல 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 இப்படி நான் வந்து பேசினனால நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க முருகரை பிடிக்கலன்னா அதுதான் கிடையாது இது வந்து ஒரு நாடகம் ஏன் அந்த நாடகம் முருகப்பெருமான் வந்து அவரோட பாதாள விண்ணத்தை நான் வெகு சீக்கிரம் அடைவேன் அப்படின்றதுக்காக அவர் வெகு சீக்கிரம் வந்து ஆட்கொண்டு பார்த்தாலும் பார்த்தா ஒன்ன மாதிரி பசப்பேன் அது வரைக்கும் பார்க்கலாமா அப்படின்னு நான் சொல்லுவேனா ரெண்டாவது தடவை போகப்பட்டு பிடிக்கல முருகரை பிடிக்கல எனக்கு பிடிக்கல இதுவரையும் உனக்கு பிடிக்கல வாயா ஏமா நான் கேக்குறேன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் அறியாம பேசிட்டாரு தெரிஞ்சு நான் கேக்குறேன் தெரிஞ்சு கேளுங்க என்ன கேட்க போறீங்க உனக்கு ஏன்டா பிடிக்கல ஐயோ நான் சும்மா சொன்னேன் எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் நான் இல்ல வந்ததுல இருந்து அவரை கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாடிக்கிட்டு இருக்கேன் முருகரை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க முருகப்பெருமான் வந்து எனக்கு ரொம்ப அவரை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் 24 மணி நேரம் அவரே நினைச்சு உருகிட்டு இருக்கேன் ஏங்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவரை நான் காதலிக்கிறேன் அந்த காதலை பத்தி ஒரு பாட்டு பாட முடியுமா காதலை பத்தியா பாடவா தெரியுமா தெரியாதா என்ன பாட்டு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
முருகா ஞானப்பழம் தின்ற உனக்கு மொனப்பழத்தின் மீது ஆசையா? Come on the stage, please.